என் குல தாய்மார்களுக்கும் மன்னிப்பண்ணாக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மைகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசன் திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்க என்று கூறி அவரது புகழ் ஓங்கும் என்று சொல்லி இவ்வூர் மக்களை நல்லா செய்யும், என் சக கலைஞர்களில் நல்லா செய்யும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மறைபோல் பெருக வேண்டும், அவர்கள் புகழில் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த ஆதிவாசி மனதோடு வணங்கி எனது பணியை தொடர்கிறேன். எங்களது நாடு தொண்டை நாடு, ஊர்ச்சித்தூர். தந்தைமை நம்பி தலைவன், தாயின்மை நங்கை மோகினி. என தந்தைக்கும் தாய்க்கும் மேல் ஆண் குழந்தைகள் இருந்த போதும் பெண் குழந்தைகள் கவலையினால் அந்த குமரனை வணங்கும் குமரனின் அருளால் வள்ளி கிழங்கு தோன்றிய கொடியிலே தவழ்ந்தவள் கனகவெங்கி பூங்குரத்தி, குண்டலம், கொடிவளை, குதிங்கால் சிலம்பு, கால் தந்தை இவையனைத்தும் தரித்து தவழ்ந்தவள் கொடியை இதை வள்ளி கொடியை உடம்பிலே சுழற்றி பிறந்தவள் பஞ்சபூதங்களை காப்பதற்காக. பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. இந்த பஞ்சபூதத்தை காக்க வந்தவள் தான் வள்ளி. இது 4வது பிறப்பு. அப்ப இதுக்கு முன்னாடி 3 பிறப்பு இருக்கு. வரட்டும், இன்னைக்கு பெரிய பெரிய ஆள்கள் வந்திருக்கா, கொஞ்சம் மோதி பார்க்கலாம், ரொம்ப நாளாச்சு. அப்ப இது 4 கலியுகத்தை காக்க வந்தவை வள்ளி. எதற்காக, யாருக்காக? மக்களை காப்பதற்காக வந்தவை. அப்படிப்பட்ட வள்ளி வணங்கும்போது முருகப்பெருமான். அப்ப கண்டிப்பா முருகப்பெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும்.
கண்டிப்பா தெரியணும். அழகாக பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களால் நட வைக்கும் நாடகம் வாய்ப்பு கொடுத்ததற்காக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு முன்னாடி கொஞ்சம் கந்த புராணம், வள்ளி யாரு, முருகன் யாரு, அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக புராணங்கள் பேசுவது, புராணங்கள் படிப்பது நமக்கு புண்ணியத்தை மட்டுமல்ல, நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அடுத்த தலைமுறைக்கு நாம் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புராணங்கள் நம்ம பேசுவது. கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். முருகப்பெருமான் சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அப்படிங்கிறது பழமொழி. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது. கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும், பட்டை சீவிதான் பொங்கல் வச்சிருப்பீங்க, பட்டை சீவிதான் வைப்பாங்க. சுப்பிரமணிய மிஞ்சின தெய்வம் கிடையாது. சுப்பிரமணிய கடவுள் மாதிரி ஒரு வைத்தியநாதன் யாரும் கிடையாது. நீங்க எல்லாருமே கந்த சஷ்டி கேட்பீங்க, காலையில போடுவாங்க, சாயந்தரம் வீட்டுல கேட்பீங்க. கந்த சஷ்டியை எழுதினதே பால தேவராயர் தான் எழுதினாரு. தீராத சூளை நோய், சூளை நோய்ங்கிறதா வரும், வயிற்று வலி நிக்கல, எங்கேயுமே நிக்கல. இது நடந்த உண்மை சம்பவம். அதனால வைத்திய கடவுள் 6 படை வீடுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதனால 6 படை வீடு முருகப்பெருமான வச்சது. ஒவ்வொரு இடத்துக்கும் அறிவியல் ரீதியா ஒரு காரணம் இருக்கு. அந்தந்த எந்தெந்த படை வீட்டுக்கு போனா நமக்கு என்னென்ன கிடைக்கும் நன்மைங்கிறது அவ்வளவு இருக்கு விஷயம். எடுத்து படிச்சோம்னா முருகப்பெருமான பத்தி. வயிற்று வலி சூளை நோய்க்கல, நேரம் எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டார். திருச்செந்தூர் போறாரு, முருகனை பாக்குறாரு. இங்க பார், பேசும் தெய்வம் இன்றும் நம்மோடு பேசுவார்கள். நாம் சரியாக வணங்குவதில்லை, சரியாக நினைப்பதில்லை. அப்ப மட்டும் அந்த யுகத்தில் மட்டும்தான் இந்த யுகத்திலையும் பேசுவார் தெய்வம். எல்லா தெய்வம் நம்ம மட்டும் பேசும். நாம் சரியாக வணங்கிலாம். யார் ஒருவர் நம் கஷ்டப்படும் போது தானாக உதவி செய்கிறார்களோ அந்த உதவியை தெய்வ உதவியாக எடுத்து கடைசி வரை நன்றி மரபாக இருக்கணும். அதான் உண்மை. அப்ப பேசும். பேசுறாரு திருச்செந்தூர் முருகன் போய், எனக்கு சூளை நோய் நிக்கல, எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டேன். ஆனா இப்ப நான் உன் கோயிலுக்கு வந்திருக்கேன். உன் துருநீர், அதுக்கு பேரு துருநீர் எடுத்து அடி வயிற்றுல பூசிப்பேன். பூசிட்டு கடற்கரைக்கு போவேன். கடற்கரை போவதற்குள் என் வயிற்று வலி நிற்க வேண்டும், இல்லைன்னா கடல்ல விழுந்து செத்து போயிடுவேன். அதே மாதிரி திருநீர் எடுத்து பூச கடற்கரை போவதற்குள் நின்றது வயிற்று வலி. அவர் எழுதியதுதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வழிவினைப்போம், துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் நிமரால் கந்த சஷ்டி கவசம் தான். இது காப்போம். பாட்டு 20 நிமிஷம் போவோம், அதனால இன்னொரு பார்த்துக்கலாம். அப்ப இதுக்கு இது நோயை தீர்க்கக்கூடியவர். சஷ்டியில் இருந்தால் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது பழமொழி. பழமொழி அதுவல்ல. சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும். சஷ்டி விரதம் திருச்செந்தூர் போய் 6 நாள் ஓம்ங்கிற கணவன் மனைவி குழந்தை பேர் இல்லாதவங்க ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த நாட்டு வாழைப்பழம் அதை மட்டும் சாப்பிட்டு ஒரு குவளை நிறைய ஒரு நாட்டு பசும்பால் சுத்தமானது சாப்பிட்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் இல்ல, உண்மை. அப்ப ஒவ்வொரு படைவீடுக்கும் ஒரு மிகப்பெரிய அபூர்வ சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட முருகனை தான் 5130 வருஷத்துக்கு முன்னாடி போகர் செய்யறாரு. யார் சொல்லி? முருகன் சொல்லிதான் செய்யறாரு. ஜீவராசிகள் கிடையாது. என்னை 9 பாசனத்துல செய்ய 9 பாசனம் 10 பாசனத்துல செஞ்சிருக்கலாமே, இல்ல 8 பாசனத்துல செஞ்சிருக்காமே. 9 பாசனம். நவ கிரகங்கள் 9, நவ தானியங்கள் 9, நவ சக்திகள் 9, நவ துவாரங்கள் 9, நவ கோள்கள் 9. அப்ப 9 பாசனத்துல சும்மா உடனே இடத்துல செய்ய கிடையாது. 4000 சித்தர்கள் ஒன்று கூடி போகர் தலைமையிலே 4000 சித்தர்கள் ஒன்று கூடி 120 வருடங்களாக செய்யப்பட்டதான் பால தண்டாயுதபாணி சிலை. பழனியில இருக்கும் பால தண்டாயுதபாணி சிலை. சிலையை செஞ்சுட்டாரு. சிலையை நிக்கிறதுக்கு ஒரு தண்டத்தை கொடுத்து நிப்பாட்டியில சிலை சாஞ்சிரும். தண்டத்தை கொடுத்து நிப்பாட்டியாச்சு. கோவனாண்டியா கொண்டு எங்க வைக்கணும்? சிலை செஞ்சது சதுரகிரி மட்டுமல்ல, இன்னைக்கு கன்னிவாடி, திண்டுக்கல் பக்கத்துல கன்னிவாடின்னு ஒரு ஊருக்கு, அதுக்கு பக்கத்துல சோமேஸ்வரர் கோயில் மேல போனீங்கன்னா மலைக்கு பக்கத்துல போகர் அந்த முருகன் சிலையை செஞ்ச இடம் இருக்கு. அவர் உள்ளே ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காரு. கண்ணிலே ஒரு முருகன், அங்கதான் தவம் இருந்து செஞ்சது. 9 பாசனங்கள் அங்கங்க ரோமாபுரி வரைக்கும் போய் எடுத்து செஞ்சாங்க. அந்த பாசனத்தை கொண்டு வந்தாங்க. சிலையை செஞ்சு வச்சுட்டாரு, உள்ளங்கையில வச்சுட்டாரு. எங்க வைக்கிறது சிலைய செஞ்ச இடம் ஒண்ணு. பிரபஞ்சமே சுத்துறாரு. பிரபஞ்சம் என்பது வேறு, உலகம் என்பது வேறு. போட்டு குழப்பிக்கோங்க ரொம்ப பேர். உலகம்ங்கிறது பூமி தான், ஆனா பிரபஞ்சம்ங்கிறது அண்ட சராசரம். பிரபஞ்சமே சுத்துறாரு. சில பிரதிபலிக்கல பார்த்தாரு. இன்னைக்கு இருக்க பழனி திருவாவினருடைய சித்தர் மலை, அதுதான் அதுக்கு முதல்ல பேரு. அங்க வரும்போது சில பிரதிபலிக்க ஆரம்பிச்சிச்சு. சித்தர் அண்ணாந்து பக்கம் செவ்வாய் கிரகத்துக்கு அறிவிச்சு. இன்னைக்கு காலையில பாருங்க
வெள்ளனா ஒரு நட்சத்திரம், செவ்வாய் கிரகம். இந்த பக்கம் ஒரு கிரகம், 9 கிரகம் பூமி சூரியனை சுத்தி. அதுல முதல் கோள் புதன், 2வது கோள் சுக்கிரன், 3வது கோள் பூமி, 4வது கோள் செவ்வாய் கிரகம், 5வது வியாழன், 6வது சனி, யுரேனஸ் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் கதிர்வீச்சு முழுமையாக படக்கூடிய இடம் அதிகமாக பழனி மலை. சிலை எங்க வச்சுட்டார் பழனிக்கு, அங்கேயே வச்சுட்டு அங்கேயே சமாதி ஆயிட்டாரு. பழனிக்கு போனா செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது புராணம். பழனிக்கு போனா எலும்பு மஜ்ஜையில ரத்தம் சுத்தமாக உற்பத்தி ஆனது இன்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. பழனிக்கு போனீங்கன்னா கோவநாண்டியா தான் பார்க்கணும். ஏன்னா விடிய வேர்த்து வடியும் சில இன்னைக்கும் சின்ன கிண்ண வைப்பாங்க காலுக்கடியில. அந்த வேர்த்து வடித தண்ணி எடுத்து அபிஷேகத்துக்கு காலையில கொடுப்பாங்க. மைக்ரோ பாயிண்ட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் உடம்புல நோயெல்லாம் போயிடும். அதனாலதான் சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. இது சிலை செய்தற்கு. இப்ப ஒரு சின்ன கணக்கு, இந்த சிலை செஞ்சது 5130 வருஷத்துக்கு முன்னாடி போகர் செய்யப்பட்டது. அப்ப போகர் உள்ளங்கையில வச்சுக்கிட்டு தான் உலகத்தை சுத்தினாரு, பிரபஞ்சத்தை சுத்தினாரு, கொண்டு எங்க வச்சிட்டாரு. ஆனா 243 வருஷத்துக்கு முன்னாடி கச்சபட்ச வாசல் எழுதின கந்த புராணத்துல நாரதரின் கணிக்காக பழனிப்பளை முருகன் கோவிச்சுட்டு பழனிக்கு மயில்ல போனாருன்னு இருக்கே, எது உண்மை என்பதை வரட்டும் கொஞ்சம் விவாதம் என்று அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்துருங்க. அங்க வச்சாச்சு. இது சிலை செய்யப்பட்டதுக்கான அறிவியல் ரீதியான உண்மை. இப்ப புராணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு அறிவியல் படிக்கணும் அவசியம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டா மருத்துவம் மூணுமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும், சூரியன் சந்திரன் பூமி மாதிரி. அப்ப முடிஞ்சது முருகன் சிலை செய்யப்பட்டது. இப்ப கந்தபுராணுக்கு வந்துருவோம். கந்தபுராணம் பேச பேச எனக்கு புண்ணியம், சொல்ல சொல்ல கேட்க உங்களுக்கு புண்ணியம். கந்தபுராணம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுங்களா? நம்ம இறந்த பின்னால் எதுவும் கூட வரப்போறது கிடையாது. மனசு வேதனைப்பட்டு சொல்லி முடிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இறந்தோன்னா போனோம்னு சொல்றது எல்லாரும் சொல்ற விஷயம். ஆனா அந்த பணத்தை தூக்கிட்டு போனா இடத்த கழுவி விடுவாங்க பாருங்க, என்ன கொடுமை சொல்லுங்க. கழுவி விட்டுருவாங்க. இல்ல யாராவது இது எங்க அப்பா படுத்த தலவாணி, எங்க அப்பா படுத்த பாய், இதுல நான் படுத்துங்கிறேன்னு தூங்குவாங்களா? சுத்தி கொண்டு குப்பையில விட்டு எறிஞ்சிருவாங்க. வீடு வெள்ளையடிக்கப்படும். நாம் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் தூக்கி எறியப்படும், தங்கத்தையும் பணத்தையும் தவிர. மத்த எல்லாம் பழைய சேலை பழைய துணி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு. யாராவது எங்க ஒருத்தர் சொல்லுங்க, எங்க பாட்டி இறந்த பின்னாடி அவங்க சேலையை நான் எடுத்து வச்சேன் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப கூட ஏறுவதும் நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களோ சொந்தமோ பந்தமோ வீடு வரை உறவு. எவ்வளவு பெரிய ஆளா உறவுல வீடு வரைக்கும் தான். எப்ப தூக்குவீங்க? நேரமாச்சு. வீதி வரைக்கும் மனைவி. நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேங்க. திரும்பி பார்க்காம வரும். திரும்பி பார்த்தா புருஷன் பிசாசா வீட்டுக்கு வந்துருவாராம். கொடுமை இல்ல? வீதி வரைக்கும் மனைவி, காடு வரைக்கும் பிள்ளை. வயிற்ற கட்டி வாயை கட்டி டீ குடிக்க மாட்டாரு. பிள்ளை பள்ளியோடத்துக்கு இது பாக்ஸ் வாங்கிச்சு வாங்கி கொடுப்பாங்க. அந்த பிள்ளை காடு வரைக்கும் கொல்லிக்கொடை உடச்சு திரும்பி போயிடும். கொல்லிக்கொடை எதுக்கு உடையிறது? 3 எல்லாம் சொல்லுவாங்க தொப்புள் கொடி நெஞ்சு கொடி, அதெல்லாம் கிடையாது. நான் விவாதத்துக்குலாம் பண்ணல, அறிவியல் ரீதியா பேசுவேன். என்ன நிறைய படிச்சவங்க. இப்ப நீங்களா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னதை வேணாலும் அங்க பேசிட்டு போலாம். இப்ப அப்படி கிடையாது. தட்டுனீங்கன்னா காலையில வந்துடும், எங்க லட்சணம் தெரிஞ்சு போயிடும். அதனால பொய்யெல்லாம் பேச முடியாது. 3 பானை உடைப்பாங்க பணத்தை வச்சுட்டு. எதுக்கு? தொப்புள் கொடி நெஞ்சு, அதெல்லாம் தொப்புள் திறந்தேவா இருக்கும். குழந்தை பிறந்தனா அது தொப்புள் கொடி அதை துண்டிச்சுட்டு முடிச்சு போட்டுருவோம். இல்லைன்னா உடம்புல கத்தம்னா வெளியே போயிடும். அப்ப அது எப்படி திறந்துருக்கும்? நெஞ்சுக்குள்ளி ஆஞ்சநேய பெருமா திறந்திருக்கா எந்த குழந்தைக்காவது? இல்ல கபால 2 பிளந்து உள்ள இருக்க மூளை தெரியுதா? எல்லாமே மூடிதானே குழந்தை வெளியே வருது. அப்ப திறந்த வாசல் மூடியதப்ப எப்படி சொல்ல முடியும்? அதுவல்ல. 3 துளைகள், காமம் கோபம் குரோதம். ஒரு மனிதன் பூமியில பிறந்தால் காமத்தோடு வாழாத ஒரு மனிதன் அல்ல, கோபத்தோடு வாழ்வர்கள் மனிதர் அல்ல. குரோதம் காமம் இருக்கும். அது இப்ப நிறையவே இருக்கு. அது அந்த அப்புறம் போய்க்கலாம் இருக்கு. சரிங்களா? காமம். நீ எவ்வளவு பணம் படுத்திருக்கோம் சொல்லி வருவாரு. எவ்வளவு காமத்தோடு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாயோ, எவ்வளவு கோபத்தோடு பக்கத்துல நல்லாவே இருக்கக்கூடாது நினைப்போம். அதான் கோபம். எவ்வளவு கோபத்தோடு நீ வாழ்ந்தாயோ, உன் கருவ இருக்காம விட மாட்டேன். இது குரோதம். எவ்வளவு குரோதத்தோடு வாழ்ந்தாயோ, எதுவுமே இல்லாமல் இந்த மஞ்சட்டி எப்படி உடஞ்சு போட திருப்பி ஒட்ட வைக்க முடியாதோ அது மாதிரி உடம்பு போட்டு ஆத்மா போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஆடுறோம் பாடுறோம் பேசுறோம், போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆத்மாவனால பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த உலகத்தை விட்டு நீ செல்வாயின்னா 3 கொல்லிக்கோடை உடைச்சிட்டு 3 ஓட்டையை போட்டு புள்ள திரும்பி வந்துடும். கடைசியில உடம்பு மண்ணுக்குள் போகும்போதும் யாரும் கூட வரமாட்டாங்க. கூட வருவது என்றால் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிரதட்சியம், அன்னதானம். அதனாலதான் புராணங்கள் பேசணும்னு சங்கரதாசாமி எழுதி வச்சாரு நாடகத்தை, மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக. அப்ப புராணம்
கந்த புராணம். ரெண்டு வரி தான். அதற்கு 8800 ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால 2 வரி. கதாநாயகன் ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் முருகப்பெருமான். அப்ப வில்லன் யாரு? சூரபத்மன். காசிபரைக்கும் மாயைக்கும் பிறந்த அசுரப்பின் மாயை பாக்குறாரு. நம்ம இடமே அழிஞ்சு போச்சு. முனிவர் தவம் வந்துகிட்டு இருக்காரு. போய் சாதிச்சுட்டு வா. பொம்பளை அனுப்புறாங்க. தெரியும் எல்லாருக்கும் எந்த இடத்துக்கு பொம்பளை அனுப்பிச்சா சாதிக்க முடியும், எந்த இடத்துல ஆண்களுக்கு சாதிக்கணும். அப்பயே எழுதி வச்சு போயிட்டாங்க. இந்தமா போகுது மாயை. காசிபர் வனத்துல தவம் வந்துகிட்டு இருக்காரு. போனா நந்த வனமா மாறிச்சு. வாசனை தாங்க முடியல. முனிவரா இருந்தாலும் ஆம்பளை தானே. பார்க்க கண்ணை திறந்து பாக்குறப்ப எதுக்கு அழகான பொண்ணு, என்னம்மா வேணும் என்னம்மா வேணும்னு கேட்டாரு. ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சு வார்த்தையை விடணும். என்னம்மா வேணும்னு கேட்டாரு. என்ன கேட்டாலும் தெரியா முனிவரா? 4 ஜாமம், ஒவ்வொரு ஜாமத்திலும் ஒரு அவதாரம் எடுப்பேன். என்னோடு சேர்ந்து குழந்தைகளை கொடுக்க வேண்டும். முடியுமா? முனிவர் தானே, முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. முதல் ஜாமம் 6 மணி, சாயந்தரம் 6 மணி 9 மணி வரைக்கும் என்ன இருக்கிற சிங்கமாக மாறுகிறாள். அவரும் சிங்கமாக மாறி சிங்கமுகாசுரன். 2வது ஜாமம் 9 மணிலிருந்து 12 களிராக மாறுகிறாள். அவரும் களிராக மாறி தாராசுரன். அசுரர்கள் கோடிக்கணக்கில். 3வது ஜாமம் 12 மணி விடிய காலம் 3 மணிக்குள்ள ஆட்டுக்குட்டியாக மாற அவரும் ஆட்டுக்குட்டியாக மாறி அஜமுகி. 4வது ஜாமம் காலை அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அவள் அழகிய பெண்ணாக மாற அவரும் அழகிய ஆணாக மாறி அங்கு தோன்றியதான் சூரபத்மன். அழகன் கொஞ்சம் அசுரன், கொஞ்சம் ஆசை. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது, அது மாதிரி ஆசை. ஆனா அவருக்கு வந்து வித்தியாசமான ஆசை. எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். எம்மன் முதற்கொண்டே, நாரதர் முதற்கொண்டே. அப்ப யார் நோக்கி தவம் இருக்கணும்? சிவனை நோக்கி தவம். கடுமையான தவம். 1000 வருஷம் சோறு திங்கல. எப்படிக்கா சோறு திங்காம இருக்க முடியும் நீங்க கேட்கலாம். இருக்கலாம். இன்னைக்கு அதுக்கு ஒரு இலை இருக்கு. சித்தர்கள் மட்டும் தான் தெரியும். இலையை பறிச்சு போட்டா பசிக்காது, தண்ணி தவிக்காது. அது இருக்குது. தெரிஞ்சுன்னா மொத்தமா மூட்டை கட்டி வச்சுக்குவாங்க. அதனால யாருக்குன்னு தெரியாது, சித்தர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை பறிச்சு சாப்பிட்டா இருக்கா. 1000 வருஷம் சிவன் காட்சி கொடுக்கல. கோபம் வந்துருச்சு சூரபத்மனுக்கு. உன்னை எப்படியாவது அரவணைக்கிறேன் பாரு அப்படின்னு என்ன பண்றாரு? கை எல்லாம் வெட்டி, அன்னைக்கு அவர் செஞ்சதை இன்னைக்கு பிள்ளைக்கு பூரா பைக் வாங்கி தரலையா செத்து போயிருவேன், அது வாங்கி தரலையா கையை வெட்டிக்குவேன், முடிஞ்சு போச்சு. அப்ப பாக்குறாரு கையெல்லாம் வெட்டி நெருப்புல போட்டு தன்னுடைய குரல் விளையும் அறுத்து களப்பெளி, அதுக்கு பேரு சாம்பல் ஆயிட்டார். அப்பதான் பாக்குறாரு சிவன் இப்படி ஒரு பக்தனா. தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட ஜடாமுடி இந்த கங்கை அந்த சாம்பல்ல ஊடுருவி போக சூரபத்மனுக்கு உயிர் வந்துச்சு. பாக்குறாரு என்ன இப்படி கொடுமையா தவம் இருக்க. எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா விஷ்ணு சிவன் நாரதர் யமன் எல்லாரும் எனக்கு அடிமையாகும். இந்தப்பா வச்சுக்கோ. என் பொண்டாட்டி உலகில் அந்தம்மா வேண்டாம், அந்த அம்மா விட்டு எனக்கு தவம் விடு. அப்பதான் நெத்தியில கை வச்சா சிவன் சக்தி நீங்க சகலமும் உனக்கு அடக்கம். இப்ப சிவன் சிரிச்சாரு. என்ன பாக்குற? சாகா வரம் பெற்றவன் நான் மட்டுமே. எனக்கு மரணம் என்பது கிடையாது. பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தழுவணும். நீ செத்து போகணும்டா. யார் உன்னை அழிப்பது? எமனை அடிமையாக்கிட்டியே, எமன் அழிக்க முடியாது. அப்ப வரம் கேளு. அப்பதான் கேட்கிறாரு அந்த சூரபத்மன். அருவமாகி உருவமாகி பெண்ணின் கருவறையிலே சுமக்கப்படாதவன் உன்னெற்றிக்கண்ல எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றி வருகிறானோ அவனை என்னை அழிக்க வேண்டும். 6 தீப்பொறி, 5 தீப்பொறி வந்திருக்கலாம், 10 தீப்பொறி, 6 தீப்பொறி கணக்கிற்கு வரட்டும். 6 தீப்பொறியாக தீப்பொறி தோன்ற அந்த தீப்பொறியை அக்னி தேவன் ஏந்த முடியாமல் அக்னியே ஏந்த முடியல. சுவாகதவியிடம் கொடுக்க சுவாகதவி ஏந்த முடியாமல் கங்கையை விட, கங்கை சரவணப்பை விட உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான் வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல. சக்தி கிட்ட வேல் வாங்கி அழிக்க போறார். வந்தது எப்ப? வைகாசி விசாகம். அழிக்க போற சூரசம்ஹாரம். மனசு வரல. தெய்வங்கள் அழிக்க பிறந்தவர்கள் அல்ல, ஆணவத்தை அழிப்பார்கள். கோபம் அவ்வளவுதான். எந்த காலம் நம்ம அழிக்காது, ஆணவத்தை தான் அழிக்கும். சூரபத்மனை ஆணவத்தை அழித்து சேவலாக மயிலாக வைத்துக் கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி. நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்க வந்தவள் நான். உலக மக்கள் வாழ வேண்டும். இனிவரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா,
எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தார் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கைத கோட்டம் உண்டு, சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை, இங்கு ஒரு வாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை. இங்கு ஒரு வாகும் அன்பிற்கோர் பஞ்சமில்லை. திருப்பரம் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நல்ல அற்புதமான ஒளிபெருக்கி. ஏன்னா பனி, நல்ல பனி அதிகம், பூமி சாஞ்சிச்சு கொஞ்சம். டி.ஆர். மாரிமுத்து, ஜி. பாண்டிஜி அவர்கள், தேரா முருகேசன் அவர்கள் எனக்காக 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் ரசிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய இதயம் கண்ட சிரம் தாழ்ந்த நன்றி நன்றி நன்றி. பூமி கொஞ்சம் கொஞ்சம் சாஞ்சிச்சு, எல்லாமே மாறும். மழை அதிகமாகும், வெயில் அதிகமாகும், பனி அதிகமாகும். நம்ம அது சண்டையெல்லாம் போட முடியாது. அதனை பக்கத்து இருக்காருன்னா அது கூட வாழ கத்துக்கணும், அவ்வளவுதான். அதனால நல்ல பனி தான் சரியான பனி நத்தம் பக்கம். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது தெரியாம இருக்கு. அற்புதமா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு தம்பி, வாழ்த்துக்கள், வணங்குகிறேன். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அடுத்து ஒரு மனிதன் தெய்வத்தை சொன்னது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ். தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவப்பொருள். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். திருவள்ளுவர் நம்மோடு நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அதான் உண்மை. 1330 குறளை கொடுத்து 133 அதிகாரமாக பிரித்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். பொருட்பால் நிறைய இருக்கு, செல்வ யாத்தல்ல எல்லார்ட்டும் இருக்கு. காமம் அதை விட அதிகமாக இருக்கிறது. அறம் குறைஞ்சிச்சு, அதை மட்டும் எடுத்துக்குவோம். அறம், அறம்னா என்ன? உண்மை. வாழும் வாழ்க்கை சத்தியம், தர்மம், பவித்திரமாக நீ வாழ்ந்தால் இங்கு வாழ்ற வாழ்க்கை இல்ல, இறந்த பின்னால் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதான் அவ்வளவு குறை. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியாது, ஒரு குரல் மட்டும் விளக்கம் கொடுத்துக்கிறேன். முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. நட்புக்கு ஈடுனே கிடையாது. அம்மா அப்பா கிட்ட பேச முடியாத விஷயத்த, அண்ணன் தம்பி கிட்ட பேச முடியாத விஷயத்த, பொண்டாட்டி புருஷன் கிட்ட பேச முடியாத நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வார்களாம்.
தோழியிடம் பகிர்ந்து கொள்வார்கள், நான் இருக்கேன் கவலைப்படாத. அப்ப நட்பு, அப்ப நட்புக்கு முக்கியத்துவம் யாரு? எவ்வளவு பேர் நட்பா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம யார பேசுறோம்? கர்ணனை பேசுறோம். ஏன்? மகாபாரதம் முடிஞ்சு 5150 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கர்ணனை பேசுறோம். நட்புக்காக உயிரை கொடுத்தவரே, வேற எதுவும் இல்ல, உயிரை கொடுக்கிறாரு. குந்தி போய் கூப்பிடுறாங்க, வந்துரு நீ என் மகன், சூரியன் மகன், நீ துரியோதன மகன், உன்னை கொன்றுவாங்க. கிருஷ்ணர் விட மாட்டாரு, நீ வந்துருப்பா. சிரிச்சாராம் கர்ணன். சோறு சாப்பிட்டுருக்கேம்மா, உப்பு போட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டையும் நினைக்க கூடாது, வரமாட்டேன். அவமானத்தை துடைத்த ஒரு ஆண் கிட்ட, ஒரு ஆண்மகன் ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்னன்னு கேட்க கூடாது. என்ன கேட்டாங்க? எல்லாரும் வச்சு அவ்வளவு பெரிய அரங்கேற்ற மேடையில கேட்டாங்கம்மா, யாரா நீ, உன் ஜாதி என்ன, குலம் என்னன்னு பீஷ்மர் கேட்டார். அந்த நேரத்துல நான் தலை கவிழ்ந்திருக்கவன், என் தலையை நிமிட்டி என்னை அங்கதஸ்து மன்னனாக உருவாக்கியன் துரியோதனன். அவனை விட்டு வர சொல்ற, வரமாட்டேன். நல்லவனோ கெட்டவனோ நான் போயிட்டேம்மா, அங்கே இருந்துக்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? துரியோதன் மனைவி பானுமதி நானும் சொக்கட்டான் விளையாட, அவள் தோற்கும் நிலையில் இருக்க, நான் ஜெயிக்கும் நிலையில் இருக்க. துரியோதன் அரண்மனைக்குள் பிரவேசிக்க, புருஷன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும், பொம்பளை உட்கார்ந்து பொண்டாட்டி. அது அப்ப இப்ப தூக்கி போட்டு மிதிச்சு விடுவோம், அது வேற விஷயம், அது அப்புறம் பேசிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி எந்திரிக்குது. கர்ணன் பாக்குறாரு, ஆட்டத்தை தொடர் என்று நான் கைகளை நீட்ட, என் விரல் பட்டு இழையிலே கட்டின மேகலாபரணம் சிந்தியது. எப்பேற்பட்ட ஆம்பளைக்கு சந்தேகம் வரும்? சிந்திய முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டவன் என் நண்பன் துரியோதனன். அவன் விட்டு வர சொல்ற, வேண்டாமா, அந்த பக்கம் எத்தனை வருஷம் வாழ போறேன்னு சொல்லு. ஒரு மனிதன் பிறப்பில் பிழை இருக்கலாம், வாழ்வதில் பிழை இருக்கலாம், ஆனா மரணத்தில் பிழை என்பது கூடாது. என் மரணம் பேசப்பட வேண்டும். எந்த யுகம் கடந்தால் என் மரணம் பேசும். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கர்ணனை பத்தி பேசுறோம். புகனக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. நட்புக்கு இடையே கிடையாது. இதுக்கு கண்ணதாசன் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நேரம் பரவாயில்ல, கோச்சிக்காதீங்க. நட்பு முதல் வகை நட்பு, இரண்டாவது வகை நட்பு, மூணாவது வகை நட்பு. அப்படி 3 வகை நட்பு. முதல் வகை நட்பு எது? வாழை மரம், இரண்டாவது தென்னை மரம், மூணாவது பனை மரம். முதல் வகை மனுஷங்க முதல் வகை நட்பு பனை மரம், இரண்டாவது தென்னை மரம், மூணாவது தான் வாழை மரம். ஏன் மூணாவது வாழை மரத்துக்கு வச்சாங்க? வாழை மரத்துக்கு சரியா மண் அணைக்கணும், தண்ணி பாய்ச்சணும், இல்லை மரம் சாஞ்சு போயிடும். அது மாதிரி ஒரு சில நட்பு நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இல்லை, நம்மளை விட்டு போய் அங்கிட்டு போய் போறோன்னு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த நட்பு சிறந்த நட்பு இல்லை. இரண்டாவது வகை நட்பு தென்னை மரம். தென்னை மரம் தண்ணி கொடுத்தா இளநீ தரும், இல்லைன்னா எதுவும் தராது. ஏதாவது செஞ்சா நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருப்பான், இல்லை நம்ம விட்டு போயிடும். அந்த நட்பு சிறந்த நட்பு இல்லை. பனைமரம் நம்ம நட்டு வச்சது கிடையாது, பராமரிக்க தண்ணி ஊத்துறது கிடையாது, அது பாட்டுக்கு வளரும். ஆனா எல்லாமே நமக்கு தரும். நல்ல வெயில் நேரத்துக்கு நொங்கு சாப்பிட்டா வயிற்றுல எந்த நோய் வராது. நம்ம தான் குறுக்கரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே, நைட்ரஜன் ஆக்சைடு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போமே. அது மாதிரி நல்ல வெயில் நேரத்துக்கு பதினி சாப்பிட்டா நுரையீரல எந்த நோய் வராது. நுரையீரலுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு, வராது. நம்ம தான் என்ன சாப்பிடுறோம்? பவண்டம் மிரண்ட சாப்பிட ஆரம்பிச்சோமே. நல்ல இந்த கத்திர மஞ்சள், அந்த கத்து, இதுக்கு பனங்கள் கண்டு பனை வெள்ளை கசாயம் சாப்பிட்டா தொண்டைக்கு அவ்வளவு நல்லது, எந்த நோய் வராது. நம்ம தான் புரு இன்ஸ்டன்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே. பனை வேறு கிழங்கு சாப்பிட்டா பெண்களுக்கு பிரசவம் இலகுவாகும். நம்ம தான் பானிபூரி பீஸா பர்கர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே. அது மாதிரி எந்த பனைமரம் எதுவுமே செய்வாங்க, எல்லாமே தர்ற மாதிரி எதுவுமே நம்ம செய்ய நம்ம கூடவே இருப்பான். நம்ம நல்லா இருக்கணும், சாமி கும்பிடுவான். அந்த நட்பு சிறந்த நட்புன்னு கண்ணதாசன் விளக்கம் யாருக்கு? திருவள்ளுவருக்கு கொடுத்த குறளுக்கு. இது மனிதனுக்கு சொன்னது. அடுத்து மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம், தேவாரம், திருப்புகழ். 4 பேரு அவங்க சொத்து சேர்த்து வச்சுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் கடவுள் தான், தெய்வம் 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 பாக்குறாரு. திருஞான சம்பந்தர் 3 வயசுங்க, 3 வயசு கொண்டு அப்பா கொண்டு சீரியல்ல குளிக்க விட்டு உட்கார வச்சு கோயில உட்கார வச்சு குளிக்க போயிட்டார். உள்ள போய் சிவாய நம்ம சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை பாக்குறான், 3 வயசு, அப்பாவை காணா. கோபுரத்தை பார்த்தா அழுகுது, அப்பான்னு அழுகுது. பார்த்தார் சிவன், பிள்ளை அழுகுதுல, போய் பால் கொடுத்துட்டு வா. அம்பாள் கிண்ணத்துல பால் கொண்டு வந்தாங்க, கொண்டாந்து கொடுத்தா குடிச்ச பால் கோட்ல வடியுது. அம்பாள் போயிட்டா, அப்பா வந்துட்டார் பெத்தவரே. யார்கிட்ட அபிஷ்டு பால் வாங்கி குடிச்சு ஓங்கி அடிக்க போக அம்பாள் கொடுத்தாருப்பா. அண்ணாந்து பார்க்க சிவன் சக்தி ரிஷபத்திலே காட்சி கொடுத்தார்கள். அவன் பாடியதுதான் தேவாரம். தோடுடைய செபியன் விடை ஏறி தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வண்ணி. அந்த பிள்ளை காலேஜுக்கு போச்சு இல்ல, 3 வயசு பிள்ளை. சக்தி கேட்டாங்களா? மகாவிஷ்ணு அலங்காரமா இருக்காருல்ல, பிரம்மா கூட அலங்காரமா இருக்காருல்ல, நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் சுடுகாடு சம்பளம் பூசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சக்தி கேட்டாங்க. சிவன் சிரிச்சாராம். ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராது. வீட்டு வாசல்லே தான் உட்கார்ந்துருக்கோம், ஆத்மா வரவே வராது. யாரு வர்றா, யாரு போறா, என்ன பண்றா, யாரு அழுகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்.
11 நாள் கழிச்சு அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வரும். இந்த குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டனே, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்கன்னு சுடுகாட்டுக்கு அழுதுகிட்டே வரும்போது அங்கே நான் அமர்ந்திருப்பேன். பிடி சாம்பல், முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தண்டா, இந்த உடம்புல பூசிக்கோ. அதைத்தாம அவன் பாடுறான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளவர் கல்வன். தேவாரம் படிக்கணும். படிச்சோம்னா வீட்டுல சிவன் வந்து உட்காந்துக்குவார். அடுத்த ஆளு யாரு? அருணகிரிநாதர். தப்பு பண்ணிட்டார், மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ணி ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடிஞ்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்கானே அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த நம்ம தான் கேட்க மாட்டோம்ல. ஆனா அவர் கேட்டாரு, செத்து போய் கீழே வந்து சாக போயிட்டார். அருணகிரிநாதர் தப்பு பண்ணிட்டாரு. அதை என்ன பண்ணாரு? மலையில இருந்து கீழே குதிக்க போறாரு. முருகன் ஏந்திக்கிட்டார். அவர் எழுதிட்டு அவர் வாயில எழுதுறாரு நாவில் திருப்புகள். திருப்புகள் படிச்சோம்னா திக்கு வாய்ப்புகளுக்கு சரியாயிரும். எங்களை போல மேடை பேச்சாளருக்கு வார்த்தைகள் தெளிவா வரும். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள். முத்தை தருமத்தை திருநேயத்தை கிளை சக்தி சரவண முக்தி கொருவித்து கூறுபறை என ஓதும் முக்கத்மரமற்கு சுருளியில் முற்பட்டது கற்பை திருவரு 39 தமரரு மடிவேனம் 10 தலைவத்தை கனைகொடு ஒற்றை கிரிமத்தை பொறுத்தல் பட்ட பகல் வட்டத்தில் இரவாக பத்தற்கிரைதத்தை கரவிய பச்சை புயல் மெச்ச தகுபலை பட்சத்தோடு ரட்சி தருவது ஒரு நாளே தித்தி தய ஒத்த பரிபுறம் நித்த மரம் வைத்து பயிரம் திக்கட் கொள்ளிக்க கடுகொடு கலிகாட திக்குப்பறியத்த பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்க திகடக என ஓது குத்துப்பறை ஒட்ட களமிசை குக்கு கூக்கு குத்தி புகை முக்கு பிடியன முதுகூகை கொட்புட்டன புட்டன வெட்டி பணியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புலவர பெருமானே பெருமானே பெருமானே. முடிஞ்சு போச்சு திருப்புகள். படிச்சா இந்த கைகளை தான் தட்டினா என்ன, குளிர்கால கொஞ்சம் ரத்தமாவது இதயத்துக்கு வேகமா போகும்ல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம். அப்படியே என்னடா இந்த பொம்பளை வந்தனா ஒரு தெம்மாங்க பாட்டு பாடாம சினிமா பாட்டு பாடாம இப்படி சாமியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காளே, மூஞ்சி முகரை திட்டுவீங்கன்னு தெரியும் எனக்கு. நீங்க திட்டினாலும் நான் சாமியை பத்தி தான் பேசுவேன். இல்ல கோயில போய் மண்ணலி விசுவான்னு சாமியை பத்தி தான் பேசுவேன். இல்ல கல்லை விட்டு எரிங்க சாமியை பத்தி தான் பேசுவேன். போமா இந்த நேரத்துல நான் பேசிதான் ஆகணும், வேற வழி இல்ல, சகிச்சுக்குங்க. அப்புறம் நான் அந்த இடத்துல வந்து ஆடுவேன். அது அப்புறம் சரிங்களா, இந்த நேரம் ஏங்கிறது அப்புறம் சொல்றேன் சரிங்களா. அப்ப திருப்புகள் இது பாடுனா முருகப்பெருமான வீட்டுல வந்து உட்காந்துக்குவாரு, பேசுவாருங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்மால் மாணிக்க வாசகர் அது நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க இமை பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் வாழ்க. இது திருவாசகம். அடுத்தது தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. எது நன்றாக நடந்தோ நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ இழப்பதற்கு எது உமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எது இன்று உடையது நாளை மற்றவருடையது. அதுக்கப்புறம் வேற முடிஞ்சு போச்சு. நான் சொல்லப்பா கிருஷ்ண பரமாத்மா, இது முடிஞ்சிச்சு. அடுத்து தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவப்படு. பிரணவ் ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம், நம்ம அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க, பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் ஜீவன் கிடையாது. நீங்க அந்த 2 சக்கர வண்டி வச்சிருப்பீங்க, வண்டி சக்கரம் நேரம் இருந்தா வீட்டுக்கு போகும். அது மாதிரி நமக்குள்ள ஒரு 6 சக்கரம் இருக்கு. இந்த 6 சக்கரம் நேரம் இருந்தோம்னா ஆயுள் விருத்தியா நோய் நொடி வராது. எது? மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்சை, சகசிரநாமம். இந்த 6 சக்கரத்தை நேராக்குறது நேரம் உட்காந்து ஓம்ங்கிற மந்திரம் தான். அடி வயிற்றுல இருந்து நாபிக்க வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சக்தி கிடைக்கும். இது அப்புறம் சொல்றேன் சரிங்களா. இது தெய்வம் தெய்வத்தை சொன்னது. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கர சாமி விடிய விடிய நாடகத்தை வச்சாரு. பாட்டு கச்சேரி எடுத்துக்கங்க, 5 லட்சம் ரூபாய் 1 மணியோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நாடகத்தை விடிய விடிய வச்சாரு. ஏன்? நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காதான். இந்த வெட்டார வெளியில உட்காந்துருக்கீங்கல்ல, பிரபஞ்சம் மேல இருந்து ஒரு மகரம் தூள் கொட்டும், அதுக்கு பேர் ஓபன் பிளேஸ் மெடிசன் வெளிநாட்டுல, அது உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காதான் விடிய விடிய நாடகத்தை வச்சாரு. சரியா 12ல இருந்து 12:30 வள்ளி வரும். 12 மணிக்கு வரணும். இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. 12:30 வள்ளி வரணையே. எல்லா ஊர்லயும் அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க. ராத்திரி 12 மணிக்கு கோயில திறந்து பூசாரி வந்து பூஜை பண்ணிட்டு 2 தீப்பந்தத்தை எடுத்து ஊர்வலம் வருவாங்க. அது ஏன் தெரியுங்களா? பிரேதாத்மா ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. மரணம் என்பது வேறு, கொலை என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. இந்த துர்மரணம் அடைந்தவங்க, தீராத ஆசையோடு இறந்தவங்க, ஆத்மா மேல 12 புராண புத்தகம் படிச்சு பாருங்க.
கரடு புராணம் புத்தம் படிச்சீங்கன்னா பகல் 12 மணிக்கு கூட வெளியே போக மாட்டீங்க. அந்த ஆத்மா அலையும், ராத்திரி இங்க கூட நிற்கும், உங்க பக்கத்துல உட்காந்துருக்கும். சில தெய்வங்களை கோயிலை விட்டு வெளியே போன்னு சொல்ல பிரேதாத்மாலாம் இருக்கு. அது நம்ம ஊருக்கு வரக்கூடாதுக்காதான் ராத்திரி 12 மணிக்கு கோயில வந்து பூஜை பண்ணுவாங்க. அக்கா எங்க ஊர்ல யாரும் ஜாகலக்கா அப்படி நீங்க நினைக்கலாம். வெளிநாட்டுல செத்த பிரேதாத்மா கூட பிரபஞ்சத்துல சுத்திட்டு அலையும். அது மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கூடாங்கிறதான் ஒவ்வொரு ஊர்லயும் கோயில கட்டி கும்பாபிஷேகம் வச்சு அட்டஜாம பூஜை பண்றது. இப்ப யாரும் பண்றது கிடையாது. அதனால வள்ளி வந்து இந்த ஊர் வரிக்காச சம்பளமா, ஊர் ரத்தம், நாங்க வாங்குற சம்பளம் உங்களுடைய வியர்வை துளி, விவசாயியோட ரத்தத்தை நாங்க சம்பளமா வாங்கிட்டு போறோம். ஊர் மக்களை வரிக்காச சம்பளமா வாங்கிட்டு போறோம். இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க நீடுடி வாழணும், அந்த ஊருக்குள்ள எதுவும் பிரேதாத்மா வந்துடக்கூடாதுன்னு நான் மனசார சாமி பாட்டு பாடும்போது நீங்களும் மனசார சாமி பாட்டை கேட்கும் போது நீங்களும் கோயிலில் அட்டஜாம பூஜை பண்ணது சமம். அதனாலதான் 12 மணிக்கு எந்திரிச்சு போகாதீங்க, சாமி பாட்டை முழுமையா கேளுங்கன்னு சொன்னது. சாமி பாட்டை முழுமையா கேட்டோம்னா கோயில கும்பாபிஷேகம் பண்ண கூட சமமா இருக்கும். அவ்வளவு பேர் அப்படிப்பட்ட அந்த இருக்கு, அந்த சக்தி இருக்கு, சாமி சக்திக்கு, அந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கு. அதனால சாந்தி அக்கா சொன்னேன்னு ஒரு 5 பௌர்ணமி எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் தொல்லை பண்ணல. விடிய காலம் 5:30 மணி 4:30 மணி பிரம்ம உத்திரம் நல்ல நேரம் உட்காந்து இந்த முத்திரை வச்சு அப்படியே நாபி கம்பத்துக்கு நேரம் வச்சு பத்மாசனம் போட்டு ஓம்ங்கிற மந்திரத்தை இங்க ஆரம்பிச்சு இங்க கொண்டாந்து நிப்பாட்டுங்க. 108 தடவை செஞ்சுதான் பாருங்களேன், பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். 10 வயசு குறையும், 10 வயசு குறைஞ்ச எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல நடக்காத காரியம் நடக்கும். அவ்வளவு சக்தி இருக்கு இந்த ஓம்ங்கிற மந்திரத்துக்கு. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறக்காக சிவனுக்கு பிடித்து, சிவனுக்கு மட்டும் இல்ல விநாயகர் பெருமான் முருகனுக்கு எல்லாருக்கும் பிடித்த ராகம் ரேவதி ராகம். அதுல சாமியை கும்பிட்டுருவோமா? அப்படியே கண்ணை மூடி பிரபஞ்சத்தை கொண்டு வாங்க. ரேவதி பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி. ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி, பெருவாழ்வு தரவாணி.
பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. ரொம்ப நன்றிங்க எல்லாம், ரொம்ப நன்றி. கவனித்த அத்தனை உலகு, கைதட்டி அத்தனை உலகு என்னுடைய கணி. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுமா, மனசு வேதனைப்பட்டு நான் சொல்லி முடிச்சோன்னா உங்களுக்கும் கஷ்டமா எல்லாமே. சில பாட்டெல்லாம் நான் மாற்றவே முடியாது. எனக்கு தான் ஆசை, ஆனா வேணாம். சினிமா பாட்டு பாட முடியல, இந்த விநாயகர் பாட்டை மாற்ற முடியாது, ஐயப்பன் பாட்டை மாற்ற முடியல. ஏன்னா இது அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கே, தெரியாத அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதனாலதான் ஒரு மனசு வேதனைப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா, சொல்லி முடிச்சோன்னா உங்களுக்கு கஷ்டமா. உட்காந்துருக்க 10 வயசு பிள்ளைகளுக்காக சொல்றேன். நம்ம பாட்டேன், உங்க பாட்டையும் எங்க பாட்டெல்லாம் ஒண்ணு தானே. நம்ம பாட்டன் காலத்துல ஆத்துல தண்ணி போய்கிட்டே இருக்குமா, எப்ப பார்த்தாலும் ஆத்துல போய் மீன் குடிச்சிட்டு துண்டை முறுக்கி இப்படி முதுகு தொடப்பாங்க தெரியுங்களா? ஏன் அழுக்கு போகவா? அல்ல, அறிவியல். தண்டு வடத்துல 32 எலும்பு இருக்கும், பின்னாடி தண்டு வடம். அதை அவங்க துண்டை வச்சு அழுத்தும் போது அந்த எலும்பு அழுத்தப்பட்டு இந்த தலை இந்த உடம்பு சேர்ந்து பாருங்க, 7 எலும்பு இந்த இடத்துல. அந்த எலும்பு வழியா ரத்த குழாய் போகும், அது வேகமா மூளைக்கு ரத்த ஓட்ட வேகமாக போகும். அதுக்காக தான் அந்த அறிவியலை கொண்டு வந்தது. குளிக்கிறதுக்கே இன்னைக்கு அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கு. சரிங்களா, முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஆறெல்லாம் அகலமாச்சு, காவேரி காய ஆரம்பிச்சிச்சு, வைகை சாக்கடை கலந்துருச்சு, தாமிராபரணி தரங்கெட்டு போச்சு, சிறுவாணி சீரஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னா ஆறெல்லாம் அகலமாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம தாத்தார் காலம். தாத்தா காலத்துல ஊர் குளம் இருக்கும், எல்லா ஊர்லயும் குளம் இருக்கும். குளத்துல தண்ணி நிறைய இருக்கும். குளிக்கும் முறை மழை நீர் சேகரிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. குளத்துல நிறைய தண்ணி, குளிக்கும் முறை, சாப்பிடும் முறை. வடக்க திரும்பி சாப்பிடக்கூடாது, வடக்க தலை வச்சு தூங்கக்கூடாது. வடக்க தலை வச்சு ரத்தம் வேகமா போகும், மூளைக்கு நோய் வந்துடும். எப்பவுமே டாக்டர் சரி பண்ண முடியாது. அப்ப வடக்க தலை வச்சு தூங்கக்கூடாது. தெற்கு முகமா தான் மலம் போகணும், கிழக்கு முகமா மலம் போக கூடாது, சிறுநீர் போக கூடாது. இப்ப எங்கிட்ட தண்ணீர் போக சாப்பிடுங்க, முடிஞ்சு வச்சு மாறிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப குளிக்கும் முறை, முதல்ல பாதம் நினையணும், முதல்ல பாதத்துல தண்ணி ஊத்தணும், அப்புறம் முழங்கால் நினையணும், அதுக்கப்புறம் அடிவேறு. அடிவேறு பெண்கள் கர்ப்பப்பை இருக்கு, ஆண்களுக்கு வீரிய விதப்பை இருக்கு, கலியாளங்கிறக்க வாயிலியா கர்ப்பப்பை இருக்கு, அடிவேறு தான் இருக்கு. அப்ப அடிவேறு நினையணும். அப்புறம் மார்பகம், அக்னி பகவான். அப்புறம் முங்கி இப்படி குளிக்கணும். அப்ப உடம்புல இருக்க வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து காது வழியா வெளியே போயிடும். அதுக்காக ஊர் குளம் வச்சிருந்தாங்க. குளம்பெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம அப்பார் காலம். ஊர்ல ஒரே ஒரு கேணி தான் இருக்கும். அப்பார் காலம் வந்துச்சு, ஊருக்கு ஒரு கேணி. ஒரு கேணில இருக்கும் தண்ணி இறப்பாங்க பெண்கள் போய். தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம். பார்க்கும் போதே அழகா இருக்கு. அப்பச்சி உட்காந்துருப்பாரு சாவடியில, பொண்டாட்டியை பார்ப்பாரு. பொண்டாட்டிக்கு 50 வயசு வந்து நான் கட்டுக்குலையாம இருக்காளே அப்படின்னு ரசித்த காலம் இப்ப இல்ல, புடிச்சு போச்சு. தண்ணி இறக்கணும். ஏன் இன்னைக்கு பாருங்க, கேரளால ஒரு வீட்டு முன்னாடி குளம் இருக்கும், காரைக்குடி பக்கம் கேணி இருக்கு, வீட்டுக்கு தண்ணி இறக்க இந்த விழா எலும்பு வலுவடையும், பாதுகாக்கப்படுது இதயம். குனிஞ்சு கூட்ட கூட அடிவேறு பெருக்காது. பெண்களுக்கு கட்டுத்துறையை கூட்டும்பாங்க கிராமத்துல. வயசான அப்பதான் இருந்துச்சுன்னா, எந்திரி கட்டுத்துறையை கூட்டு, பொம்பளை பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்க. எப்ப விடிய காலம் 4:30 மணிக்கு கட்டுத்துறையை கூட்ட சொன்னது அவங்க எப்படி தெரிஞ்சுனாலும் தெரியும். ஆனா இன்று ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, பெண்கள் கட்டுத்துறை எது, நாட்டு பசுமாடு கட்டிருக்கணும், அதை கூட்டினா பெண்ணின் கருப்பை குனிஞ்சு கூட்டமா அடிவேர் விழுகாதுங்க. இத்த தண்டி வைத்த தள்ளி வந்து நின்னா நல்லாவா இருக்கும். முதல்ல அந்த பொம்பளை உள்ளவ சொல்லுங்க, சரியா? அப்ப அடிவேறு பெருக்காது, கற்பப்பை வலுவடையும். மாடு சாணம் போடும் பாருங்க, அப்ப ஒரு காத்து வரும், அதை பெண்கள் சுவாசித்தால் கருப்பையில நீர் கட்டி வர இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க. கிடையாது, கட்டுத்துறையும் இல்ல, நாட்டு பசுமாடும் இல்ல, பாதி பொம்பளை கர்ப்பப்பையே இல்ல, முடிஞ்சு போச்சு. அடுத்து இழுத்து அம்மி இறக்கும் போது மார்பகம் இறங்காது. எந்த வயசுல இறங்காது மார்பகம். இழுத்து அம்மி இறக்க இப்ப கிடையாது. ஜிம்முக்கு போக வேண்டியது, அங்க ஒருத்தன் கேமரா வச்சு எடுக்க வேண்டியது, அதை போட்டு பணம் சம்பாதிக்கணும், இப்ப தற்கொலை பண்ண வேண்டியது, முடிஞ்சு போச்சு. இழுத்து அம்மி இறக்க மார்பகம் இறங்காது. உரல் எதுக்கு, மாவளக்கு எது கொண்டு வந்தாங்க, உலக்க போட்டு இடிக்கணும். உரல்ல போட்ட இடை சின்னதான். பெண்கள் எந்திரமா வேலை செஞ்சாங்க, எந்த நோயும் இல்லாம செப்பு சிலையா இருந்தாங்க. எனக்கு எந்திரம் வீட்டுக்கு வந்து பொம்பளை எந்திரம் ஆயிட்டா எல்லா நோயும் வந்து வீட்டுல உட்காந்துக்குச்சு, முடிச்சு போச்சு. கேணி எல்லாம் வடிவேசன மாதிரி காணாம போச்சு. அடுத்து நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அங்கங்க அடிவைப்பு இருக்கும், அடிவைப்புல அடிச்சு தண்ணி குடிச்சு போவோம். நீங்க உட்காந்து அத்தனை பேரும் குடிச்சிருப்பீங்க. இப்ப எதுல குடிக்கிறீங்க, வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க, உட்காந்துக்க 10 வயசு பிள்ளை 15 வயசுல என்ன செய்யும், காதுல இருக்க ஒரு தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வராம இருக்கணும்னா வரும் மழை நீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இயற்கை வளத்தை வளர்த்தால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ்வார்கள். நீரின்றி அமையாத உலகு. இந்த கத்துறேன், உள்ள போய் ஒரு டம்ளர் டீல தண்ணி குடிக்கணும், 100 ரூபா நோட்டு முழுங்க முடியுமா, முடியாது. நீரின்றி அமையாத உலகு. முடிஞ்சவங்க தண்ணீரை சேகரிச்சு வச்சுக்கோங்க, சிக்கனமா பயன்படுத்துங்க. விவசாயத்தை பத்த தங்கங்களை பாதுகாத்துக்கங்க. போயிட்டு வர ஒரு ஐயப்பன் பாட்டை பாடிட்டு, சரிங்களா?
எனது வீட்டு தோட்டத்தில் மல்லிகை இருவாச்சி பழங்கள் பூத்திருந்தாலும் மல்லிகையோடு ஒவ்வொரு புகழாக கலந்து கந்தனுக்காக நான் தொடுக்கும் மாலை போவோம் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு போலையும் தரக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது. பெண்மையின் தத்துவம். பெண்ணாகப்பட்டவள் பிறந்த இடமாக இருந்தால் சென்று வாழும் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்படுவான் பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். 2 ஒன்று சீதி என்றால் எந்த வண்டியும் ஓடாது. வாழ்க்கைங்கிற வண்டி ஓட 2 வண்டி சாம 2 மாடு சாமமா இருக்கணும். நான் பெரியாள், நீ பெரியாள். வாழ்க்கை விட பெரியாள் யாருங்க? யாராவது நான் பெரியாள்னு சொல்ல முடியுமா? இறைவன் மட்டுமே பெரியாள். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை பம்பரக்கட்டை விளையாடிப்பீங்க. பம்பரக்கட்டை சாட்டையை சுத்தி இந்த கையில வலு சுத்துற வரைக்கும் பம்பரக்கட்டை சுத்தம். நாமெல்லாம் பூமியில் சொல்ல வந்த பம்பரக்கட்டை சாட்டை தெரியுமா? எப்ப பிறக்கணும், எப்ப சாகணும், எப்ப அசிங்க பண்ணு, எப்ப அவமானம் பண்ணு, எப்ப சொத்து சேர்க்கணும், எப்ப சொத்து இழக்கணும் அப்படின்னு ஒரு சாட்டை சுத்தி பூமியில இறைவன் சொல்ல விட்டுருக்கான். இந்த பம்பரக்கட்டை ஒரு நாள் விழுந்துரும். கீழே விழுவதற்கு முன்னால், மரணம் அடைவதற்கு முன்னால் அக்கம் பக்கம் உள்ள அன்போடு, தாய் தந்தையோடு நேசத்தோடு, கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாதனை செய்து பெரியாளவதை விட அடுத்தவர் மனங்களை நாம் வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கற்றவர்கள் கவிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியே காணவந்தோம். பள்ளி கட்டு கள்ளும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, பூரதீபம் சுவாமி. ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு ஐயனை நாடி சென்றடைவோம் சபரிமலைக்கு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நெட்டியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதி உன் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனராகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் அப்பரை தொழுது ஐயனை நாடி சென்றடைவோம் சுவாமியே ஐயப்போ சுவாமியே. இந்த ஐயப்பன் பாட்டு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிடிச்ச பாட்டு. எத்தனை ஐயப்பன் பாட்டும் இந்த பாட்டுக்கு கூட ஒரு மகிமை. இந்த ஐயப்பன் கூட ஒரு ஆணோட வாழ்க்கையை முழுசா அடங்கியிருக்கு. எந்த நோய் வராது நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். நிஜமா சொல்ல முடியும். ஏன் கார்த்திகை மாசம் மாலை போடணும்? சித்திரையில போடலாம்ல, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 50 ரூபா குடிக்கலாம்ல. கார்த்திகை மாசம் விட விட நல்லா குளிர்ற நேரம், பொண்டாட்டி புடிச்சு ஒரு போர்வைக்குள்ள இழுத்து பொத்து படிக்க தூங்குற நேரம் மாலை போட்டு 2 பேரையும் பிரிச்சு வச்சாங்க 48 நாள். ஏன் தெரியுங்களா? நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ரகசியம். சரியா கவனிச்சுக்கங்க. ஏன் கார்த்திகை மாசம் மாலை போட வச்சாங்கன்னா, இப்ப சித்திரை மாசம் பாருங்களே அதிகமா வேர்க்கு சிறுநீர் போகாது. மார்கழி மாசம் சிறுநீர் அதிகமா போகும், அதிகமா வேர்க்காது, உடல் மாற்றம். கார்த்திகை மாசம் சாப்பிடுறோம்ல சாப்பாடு, நண்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, கறியை சாப்பிடு, கோழியை கண்ட கசமாலதான் திங்கிறோம்ல. அப்ப ஜீரணமாக்குறாங்கல்ல, ஜீரண உறுப்புகள், ரத்தம் தனியா மலம் தனியா சிறுநீர் தனியா வேறு பிரிக்கிறாங்கல்ல, அவங்க அதிகமா வேலை செய்ய மாட்டாங்க, மந்தமா தான் இருப்பாங்க. பார்த்தாங்க சித்தர்கள். விட்டா நம்மால் வருஷம் பூரா கறியை தும்மா, அதனால மாலை போட்டு அசைவத்தை நிப்பாட்டு. 40 நாள் நீங்க கறி சாப்பிடலைன்னா உடம்பு சுத்தமாகும், வேர்வு மணக்கும். 40 நாளைக்கு மாலை போட்டா போய் பேசுவேன், கோவம் வராது. மாலை போட்டுக்கு நீ போய் பேச வைக்காது, ஆன்மா சுத்தமாயிரும். 40 நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்து குளிப்பிக்க. பிரம்ம முகூர்த்தம். அது ஏன் பிரம்ம முகூர்த்தம் பேர் வந்துச்சு? சரஸ்வதி எழுந்து தன்னுடைய ஏட்டை புரட்டி படிக்கும் நேரம்ங்கிறது புராணம். ஆனா அதிகாலை 4:30 மணிக்கு பூமியில ஏற்கனவே 3 வகை ஆக்சிஜன் காற்று இருக்கும், மேல 2 வகை ஆக்சிஜன் பிரபஞ்சத்திலிருந்து வரும். இந்த 5 வகை காற்று சுவாசித்தால் அமிர்தம் சாப்பிட்டுக்கு ஒப்பா இருக்கும். பார்க்கடலை கலந்தால் அமிர்தம் வராது. அப்படி வந்துச்சுன்னா சும்மா விடுவாங்களா, மொத்தமா எடுத்து வச்சுக்குவாங்க. அது கிடையாது. அதிகாலை வரும் காற்று தான் அமிர்த காற்று. அதனாலதான் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விடிய காலம் வாக்கிங் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 40 நாளைக்கு உங்க நேரமா அமிர்தத்தை சுவாசிக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, குளிச்சுட்டு நேரா பிள்ளையார்களை போய் நெத்தியில குங்குமம் திருநீர் வச்சு குங்குமம் வைப்பீங்க.
பெண்கள் நெத்தியில கண்டிப்பா குங்குமம் வைக்கணும். நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு நாள் அவருக்கு நெத்தியில குங்குமம், ஒரு நாள் 6 காசு செலவு. நெத்தியிலே குங்குமம், நெற்றியில் குங்குமம் வைத்தால் கணவன் ஆயுள் நீடிக்குங்கிறது புராணம். நெற்றியில வச்சு குங்குமம் அழுத்தும் போது ரத்த மையம் ரத்த ஓட்டம் சீரா இருக்குங்கிறது 2வது. நெற்றியில குங்குமம் இருக்கும்போது கெட்ட சக்திகள் பக்கத்துல வராது 3வது. 4வது நெற்றியில குங்குமம் இருக்கும்போது மெஸ்மிஷம், ஹிப்னாட்டிசம். அப்படி கண்ணை பார்த்தா 2 மந்திரம் சொன்னா மயங்கிடுவாங்க. அந்த மாதிரி மந்திர சக்தி அந்த குங்கும வச்ச பெண்களும் பலிக்காது. ஆண்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் சாமிக்கு குங்குமம் வைக்கிறாங்க. அடுத்து நெத்தியில குங்குமம் தான் சூரியன் அல்ட்ரா கதிர்வீச்சை இழுத்து விட்டமின் டி, எலும்பு தேயார் விட்டமின் டி கிடைக்கும். 2 ரூபா குங்குமம் தான் எவ்வளவு வேலை செய்யுது. எங்க வைக்கிற ஒட்டுப்பட்டா வச்சு வாழ்க்கையை ஒட்டாம போச்சு. சரிங்களா? அடுத்து நெத்தில திருநீர் பூசினா மூளை வலுவடையும், சிந்தனை அதிகமா கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணி பிள்ளையார்களை போய் இப்படி ஊக்கி போடுவீங்க, இப்படி ஊக்கி போடுவீங்களா, இப்படி கொட்டுவீங்களா? இல்ல. ஏன்? ஸ்வஸ்தியம். இந்த வலது பக்க கை இடது பக்க காலை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்கம் முளைக்கிற ரத்தோட்ட வேகமா போகும். இடது பக்க கை வலது பக்க காலை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இந்த பக்கம் முளைக்கிற ரத்தோட்ட வேகமா போகும். பெரலிஸ் வராது. மூளைக்கு ரத்தோட்டம் பூரா கட்டி, இதே பூரா அடைப்பு. எங்க இருந்து வந்துச்சு? 15 அடைப்பு, 20 அடைப்பு. நொந்து போய் தான் ஹாஸ்பிட்டல் நான் வெளியே வந்தேன். எத்தனை அடைப்பு தான் பாக்குறதுன்னு. அப்ப என்ன ஆகுதான்? மூளைக்கு ரத்தோட்டம் அதிகமாக உட்காந்து தோப்புக்கிற பொழுது 24 மணி நேரம் பிராணவாயு கொடுக்கக்கூடியது அரச மரம். அதனாலதான் அரச மரத்தை சுத்த வச்சாங்க. கருப்பை விளையடையும், வலுவடையும், ஆண்கள் வீரியம் அதிகமாகும். முடிஞ்சு வச்சு. இப்ப கை தட்டு வரேன். சாயந்தரம் ஆயிட்டா பஜனை பாடி கை தட்டுவீங்க. சாயந்தரம் ஆயிட்டா பஜனை பாடி. ஏன்? இந்த உள்ளங்கையில காந்த சக்தி இருக்கு. எல்லா சாமி பாருங்க இப்படிதான் இருக்கும். எந்த சமயம் கையிட்ட அப்புறம் வாடா பார்த்தா நல்லா இருக்கான்னு கேட்குதா? கேட்காது. இந்த காந்த சக்தி கிடைக்கணுங்கிறக்காக சாமிகிட்ட மட்டும் நம்மள்ட்ட காந்த சக்தி இருக்கு. நல்ல சக்தி, கெட்ட சக்தி. நீங்க கை கொடுத்தீங்கன்னா ஒருவேளை உங்கள்ட்ட நல்ல சக்தி இருந்து எதிராளிட்ட கெட்ட சக்தி இருந்தா அந்த உள்ளங்கையிலே பாஸ் ஆகி கைக்கு வந்துடும். அதனாலதான் கையெடுத்து கும்பிட சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். அப்ப கை உள்ளங்கையில ரேகை பார்ப்பாங்க. பாருங்க, இது பெண்களுக்கு இந்த கை, ஆண்களுக்கு இந்த கை. இந்த ரேகையில போயிருந்துச்சுன்னா ஆயுஷ் 100, இதோட 72 வயசு. இது சூரியன் சுக்கிரன். அந்த காலத்துல மகாலட்சுமி பாருங்க, மகாவிஷ்ணு காலம் அம்மிக்கிட்டே போய் ஏன் காக்கா பிடிக்கிறக்கா? இல்ல, அந்த காலத்துல என்ன அப்பத்தால வீட்டுக்கார காலம் அமுக்குவாங்க. இப்ப அமுக்குதான் தூக்கி போட்டு மிச்சு போடுவோம். அது வேற விஷயம். சரிங்களா? அது ஏன்? வேற ஒன்றும் இல்ல. கெண்ட காலத்துல ஆண்களுக்கு சனி பகவான் இருப்பாரு, இங்க உள்ள சுக்கிரன் இருப்பார். வச்சு அமுக்கும் போது சனி பகவான் வெளியே போயிடுவார். இது ஒரு விஷயம். இன்னொன்னு காந்த சக்தி, அதை வச்சு அமுக்கும் போது ரத்தம் வேகமா இதயத்துக்கு போய் எவ்வளவு விஷயம் பாருங்க. அந்த உள்ளங்கையில தான் திருநீர் தருவாங்க. திருநீரை வாங்கி இப்படி தொட்டு இப்படிதான் இங்க வாங்கி இங்க கொட்டி பூசக்கூடாது. தொட்டு இப்படி பூசணும். அப்படிப்பட்ட உள்ளங்கையில இன்னைக்கு புகழை வச்சு கிச்சு கிச்சின்னு தெரிஞ்சு காந்த சக்தி பூரா அழிச்சுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சு போச்சுங்களா? இப்படி கை தட்டும் போது இந்த காந்த சக்தி சேர்ந்து இதயத்துக்கு வேகமா ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1,50,000 இதயம் துடிக்குது. அதுக்கு வேகமா ரத்தம். அதனால கைதட்ட வச்சாங்க. கோயில கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. என்ன பார்த்தா அப்பதான் சின்ன பிள்ளை தூக்கி உட்கார வச்சுக்கோ. சோறு, குழம்பு, கூட்டு, பாயசம், அப்பளம் நீ சாப்பிடு. பாரம்பரிய உணவு சொல்லி கொடுக்கப்பட்டது. குழந்தை நீ சாப்பிடு, தாத்தாவுக்கு கொடு, அப்பத்தாவுக்கு கொடு, அத்தை கூடு, மாமா உறவுகள் சொல்லி கொடுக்கப்பட்டது. கரைஞ்சு நாய் கூத்து, நாயை காப்பாத்து. கரைஞ்சு பூனை கூத்து, பூனையை காப்பாத்து. நண்டூர் நரி இருக்குச்சுன்னா பிள்ளை கைதட்டி சிரிக்கும். பிள்ளைக்கு ரத்தோட்டம் போனது. செல்போனை காமிச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சு போச்சு. கைதட்டினா அவன் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் கைதட்ட பஜனை பாட வச்சது. அடுத்து முக்கியமான 40 நாளைக்கு காமம் வராது ஆண்களுக்கு. வீரியம் நான் சொல்ல அகத்தியில் சொல்லி வச்சிருக்காரு. வீரியம் சேகரிக்கப்பட்டது 40 நாள். ஒரு சொட்டு வீரியம் தான் 100 உயிரினம் இருக்கும். ஒரு உயிரினம் தான் பெண்ணின் கருமுட்டை போய் அடையும். ஒரு உயிரினம் கண்ணு வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, மூளை வச்சு, இதயம் வச்சு, ரத்த நாளங்கள் வச்சு பூமியில குழந்தைய பிறக்க வைக்குது. ஒரு உயிருக்கு இவ்வளவு சக்தினா 40 நாள் சேர்க்க இந்த சக்தி வீரியத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? அடிவயத்துல லிங்கமா மாறிடும். அதுக்கு பேரு ஆன்ம வீரிய லிங்கம். அதோட பழனிக்கு போவீங்க, செவ்வாய்க்கு கதிர்வீச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு போவீங்க, மூலிகை செடி சஞ்சீவியங்க அதிகமா இருக்கு, அதை சுவாசிப்பீங்க. கார்த்திகை மாசம் தான் மூலிகை செடி பூரா முளைக்கு வீட்டை சுத்தி, நமக்கு பேர்லாம் தெரியாது, அதை பூரா சுவாசிப்பீங்க. புடம் போட்ட தங்கமா மாறிடும். அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த நோயும் எடுக்கக்கூடிய சக்தி அந்த வீரியலிங்கத்துக்கு உண்டு. அகத்தியர் எழுதி வச்சிருக்காரு. அதனாலதான் கார்த்திகை மாசம் மாலை போட வச்சது. அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிகரன் மகனை துய்த்து செல்வார். வழிகாட்டிடவே வந்திடுவார். மண்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், கருணைகளையும் துணை புரிவார். கரிமலை இறக்கம் வந்த உடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே
மதிமுகம் கண்டு மயங்கிடுவார் தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. மனுஷனுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணுங்க. இன்னைக்கு வெள்ளியம்மா தனிக்காட்டு காவலுக்கு போறது அப்பா சொன்னாரு. சரி நான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்திருப்பா. ஓஹோ டே அப்பா அநியாயம். என்னது அழகு அழகு அழகுனா அழகு டே அப்பா ஹாலிவுட் அணிதான்னு அந்த பிள்ளைதான். அம்மா எங்க அப்பா சும்மா ஒரு இடத்துல நிக்க விடுறது இல்லையே. நாட்டுக்குள்ள அவர் ஓடிட்டார். இந்த பிள்ளை அழகை பார்த்து பயந்து ஓடிட்டார். சரி எப்போ வர்றாரு கேட்கல. சங்கத்து பக்கமே வர்றது இல்லை அவர். அதனால அவளை கூப்பிடுவோம். அடியா அணிதா இவ்வளவு வர வர நினைப்பே இல்லாம போச்சு. இது என்னது? ஒன்னது இல்ல என்னது? அது ஒன்னதுதான். பாவாடை தாவணியில் பார்த்து உருவவா நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியுமா? அது பழைய துணி பந்துன்னு சொன்னால் புரியுமோ? என்ன செய்கிறேன்? தேங்கின்னும் தேங்கின்னும் தேஞ்சு போச்சு உங்கின்னும் கிண்ணி சும்மாரி கிண்ணி பால் வண்ணம் கால் வண்ணம் பழசா போச்சு உங்க அப்பத்தா கிண்ணும். அப்பதான் பார்க்காத நான் எல்லாம் சும்மா தானே கிடக்குறோம். அடியே கூந்தல் கருப்பு உன் குண்டியும் கருப்பு கருத்த மச்சான் வீட்டுக்குள்ள புனிய வச்சேன். புனிய வச்சு குண்டியில கடிச்சு வச்சேன். இடமே ஓதையில உனக்கு முகம் குண்டி மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த வந்து போக வேண்டும். முதல்ல வள்ளியம்மா பார்த்து இருக்கிற வேலையை சொல்லு சுருக்குன்னு முடிச்சு. அம்மா அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அவையாரு அப்பா வேலைக்கு செஞ்சாருமா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. சரி நம்ம அப்பா காவல் முடிச்சிருக்காரு. நம்ம காவல் சிறந்த காவல். அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை உலகத்திலே 2வது இடத்துல பெருமைக்கூடிய விஷயம். அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து நாட்டில் எல்லை காவல் கேட்கும் ராணுவ காவல் ஒரு சிறந்த காவல். தீனா உழைத்தி வந்தது, சோறு வந்தது, கை நிறைய விடிஞ்சா சாப்பிடலாம். 30 நாள் உழைக்குதுங்க. பனி எங்க அங்க எங்க எங்க பாம்பு எங்க எங்கேயாவது படுத்து வேண்டியதான். அவங்களுக்கு 40 ரூபா சம்பளம். நம்ம ஒரு நாள் 20 ரூபா ஒரு நாளைக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பேத்த பாத்துட்டு தானே நம்மள வந்திருக்கான். தெரியாதா? அதனால வாங்கவும் கூடாது, நிறைய கொடுக்கவும் கூடாது. ஆனா ஊர் வரிகாசு இல்ல. ஒரு உழைக்காம 1 ரூபா கொடுக்கணும். ஜாத்தா சும்மா அள்ளி அமிர்தமே நஞ்சு. அதனால ராணுவ காவல் சிறந்த காவல். அதுக்கு நமக்கு எல்லாம் பக்கா மேலமா அற்புதமான இசை காவல். அதை விட அற்புதமான ஒளிபெருக்கி ஒரு காவல். அதை விட அற்புதமான ரசிகர்களின் காவல். ரொம்ப நாள் இந்த பக்கம் எனக்கு என்ன சந்தோஷம்னா வண்டி வந்து எந்திரிச்சு போவாங்க. ஒரு சில அப்படியே கொத்தா எந்திரிப்பாங்க. பாதி உசுறு போயிடணும். அதை விட பெரிய கொடுமை. எனக்கு இந்த மேக்கப் தேவையான்னு தோணும். மாதிரி எந்திரிச்சு போவாங்க. அப்பதான் அப்பா சகோதரிகள் அப்பதான் எல்லாரும் உட்காந்துருக்க குழந்தைகள் மாணவர்கள் உட்காந்துருக்க அத்தனை ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு காவலுக்கு போலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குமா? என்ன விஷயம்? 3 பேர் சேராம சேர்ந்திருக்கான், வராம வந்திருக்கான், பார்க்காம பார்த்திருக்கான். நம்மளுக்குள்ள உங்க மனசுல என்ன இருக்கு, இந்த பிள்ளை மனசுல என்ன இருக்கு, என் மனசுல என்ன இருக்குங்கிற ஆசையெல்லாம் பேசிக்கலாம். எதுவுமே இல்ல, மக்கள் நல்லா இருக்குங்கிறது தவிர இல்லமா இந்த ஆசை வராது. உங்க முகம் இப்ப மூக்கு சவுண்ட் இருக்கு. ஐயா மேக்கப் 1.5 மணி நேரம் சுத்திக்கிட்டு இருந்தேன். நீ வேற ரோஸ் பவுடர் கூட பட்டிங்களோ? அதெல்லாம் நமக்கு எந்த ஆசையும் வராது. ஒரு ஆசை வேணாம். அந்த மாதிரி நாடகம் ஆசை போதும் போதும். பேசிட்டு நந்தவத்துக்கு வந்துட்டோமா? எனக்கு காவல் எதுல படம் காவல்ல இப்ப வந்தா வாகனம் வண்டியில பழமா மாட்டு வண்டி ஏமா பிரச்சனை இல்லாது. டீசல் பெட்ரோல் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு. மாட்டு வண்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டு வண்டி இன்னைக்கு கிடைக்க எதுவுமே நம்ம கூட கிடைக்காம போகலாம். ஆனா என்னைக்குமே நம்ம கூட இருக்கிறது பழமை. பழமை அதை சேர்ந்து ஒன்றி போகலாம். அதனால மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைங்க போராடி வாங்கின ஜல்லிக்கட்ட போய் பார்த்துட்டு வந்துருவோமா? வந்துருவோமே. மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு
மாமி கூட பேசிக்கிட்டு கங்கைய கால ஊட்டி கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு மாமரத்து சோலையில நீ விரும்பும் பாதையில ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா நாம ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா நாம ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு மாமி கூட பேசிக்கிட்டு கங்கைய கால ஊட்டி ஜல்லிக்கட்டு ஓட்டிக்கிட்டு மாமரத்து சோலையில நீ விரும்பும் பாதை ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா நாம ஜல்லிக்கட்டு பார்க்கலாமா ஓணம் தேதியோட எல்லா ஜல்லிக்கட்டு ஓரளவு முடிஞ்சிருச்சுமா முடிஞ்சிச்சு பறவை வரைக்குமா ஒரே